ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி சமையல் சேனல். நம்ம இன்றைக்கி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கிற மாதிரி ஒரு பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4லேருந்து 5 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூடவே நான் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே நான் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கலை. அதை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம இப்போ பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து காய் நல்லா பச்சை ஸ்மெல் போய் வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. பார்த்திங்கன்னா காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சு. இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன சைஸ் புளி இது சேர்த்துக்கலாம். நம்ம புளி சேர்த்துருக்கிறதால பார்த்திங்கன்னா சட்னி சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால் நம்ம காலையில் செஞ்சோம் அப்படின்னா மதியத்துக்கு சாதத்தை கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் நல்லா எண்ணெயில் நம்ம வதக்கிடணும். வதக்கும் போது நம்ம சட்னி அந்த சீக்கிரமாக கெடாது, இந்த மாதிரி ஸ்மெல் வராது. பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் அதை போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சாதத்துக்கு அரைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தண்ணி சேர்த்தாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். சப்போஸ் இட்லி தோசைக்கெலாம் நமக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு அரைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படியே சாப்பிட்டாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு இன்னும் டேஸ்ட்டு தரதா நம்ம லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு நல்லா சேவக்கணும். உளுத்தம்பருப்பு நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா எண்ணெயில் பொரித்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே பீட்ரூட் பொரியல், பீட்ரூட் ரைஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு நமக்கே போர் அடிச்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.